சாப்பிட்டீங்களாண்ணே? சாப்பிட்டேம்மா. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீ எப்படி அந்த படத்தை அப்படி பண்ற? டூரிஸ்ட் சாப்பிட்டியா? அதாவது இது வரைக்கும் எல்லாரும் எங்க போனாலும் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா அது அதிகமாயிருச்சு. அது ரொம்ப நல்ல ஒரு படம் வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பழக்கத்தை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசியிருந்தோம் ஒரு விஷயம். ஒரு டீசர் கட்டில் ஒரு சின்ன ஒரு வீடியோவில் ஒரு ஆடியன்ஸை வந்து பார்க்கும்போது சிரிக்க வைக்க முடியும், ஒரு டேரக்டரால் அழுக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பிக்கையாக இருந்தேன். அந்த நம்பிக்கை வந்து கரெக்டாக வந்து நடந்து போச்சு. உங்களுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு அப்புறமா ஒரு வெற்றி அப்படின்றத சுமக்கிறதுக்கு அது எப்படின்னு இருக்குது? ஆல்ரெடி நிறைய வெற்றி பார்த்துருப்பீங்க, தோல்வி பார்த்துருப்பீங்க. இந்த வெற்றியை சுமக்கிறது இப்போ எப்படி இருக்குது? எனக்கு அது ஒன்றும் அதான்மா தலையிலே ஏற்றலை நான். அந்த வெற்றிக்கு அப்புறம் நான் வேற ஒரு படம் நடிக்க போயிட்டேன், வெப் சீரிஸ் நடிக்க போயிட்டேன். ஸோ அதனால் எனக்கு நான் அது பண்ணல. அது வெற்றிங்கிறது சந்தோஷம் இல்லை. பட் நான் அதை தலையில் ஏற்றிக்கல. நான் அடுத்து நான் வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படி தான் நான் பார்க்குறேன்.